श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्ककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा श्रुति अस्मद्गुरुपरम्परायै नमः. இது பர்யந்தம் சௌத்தாந்திகனுடைய பட்சத்தெல்லாம் பார்த்துட்டோம். அதன் பேர்ல வைபாஷிகன்னுட்டு கடைசி பௌத்தன் அவனுடைய பட்சம் இப்ப சொல்ல போற. அவ பிரத்யக்ஷமா வஸ்து தெரியும் அப்படின்னு ஒத்துக்கிறா. அதே மாதிரி பிரத்யக்ஷமா தெரியும், அது க்ஷணிகம்தான். வஸ்து உண்மையாதான் இருக்கு, ஆனா அது க்ஷணிகமா இருக்கு, அனித்தியமா இருக்குன்னு சொல்ற. அவெல்லாம் பொய்ன்னு சொல்லல, அனித்தியமா இருக்குன்னு சொல்ற, க்ஷணிகம் அப்படின்னு சொல்றா. அதுலயும் அவ என்ன பண்றான்னாக்கா நிரதிஷ்டான பிரமம், நிரதிஷ்டான கியாதி அப்படின்னு சொல்ற. அதிஷ்டானம் அப்படின்னாக்கா இப்ப நாம என்ன பார்க்கிறோம், ஒரு கிழிஞ்சலை பார்த்துட்டு வெள்ளின்னு சொல்றதோ அல்லது கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு சொல்றதோ தான் நம்ம லோகத்துல சொல்லிட்டு இருக்கோம். இதம் ரஜதம்னு எதுல வந்தது, கிழிஞ்சலை பார்த்துட்டு. அப்ப கிழிஞ்சல் அப்படிங்கிறது அதிஷ்டானம். அதன் பேர்லதான் நமக்கு வெள்ளி அப்படின்னு நமக்கு ஞானம் வந்தது. அதனால அதிஷ்டானத்தோட கூடினதுதான் நம்ம எல்லாம் சொல்றேன் கியாதி விசாரம். ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவா தெரியுது அப்படின்னு சொன்னாக்க அது அதிஷ்டானத்தை வச்சுட்டு தான் சொல்றோம். ஒரு வஸ்து இருக்கணும், அந்த வஸ்து பேர்ல தான் நமக்கு சந்தேகம் வருது. இது பாம்பு போல இருக்கு அல்லது இது வெள்ளி அப்படின்னு நமக்கு ஞானம் வருது. ஆனா இவா என்ன சொல்றா, அந்த மாதிரி கிடையவே கிடையாது, அதிஷ்டானம்ன்றதே ஒண்ணு கிடையாது. அதிஷ்டானம்னு நம்ம சொல்லிட்டோம்னாக்கா ஒத்துண்டா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு வஸ்து எப்படி கிரகிக்கப்படுறது அப்படின்னாக்கா, கண்ணு ஏற்கனவே சொல்றோம், சக்ஷுரந்திரியம். அந்த இந்திரியமானது இத பாக்குறது, வஸ்துவை பாக்குறது, மனசு சேர்றது. இந்த இந்திரியம், வஸ்து, மனசு இதனுடைய சம்பந்தம் இருந்தாதான் நமக்கு ஞானம் வருது. அயம் கடக அப்படின்னு வந்தது. அதே மாதிரி இதம் ரஜதம்னுட்டு பிராந்தி ஞானம் கூட இத மாதிரி சன்னிகர்ஷம், இந்திரிய சன்னிகர்ஷத்தினால வருது அப்படின்னு சொல்லணும். அத இந்த பௌத்தன் என்ன வைக்கிறான், அதை எப்படி நீ சொல்ல முடியும்? பார்க்கறது கிழிஞ்சல், ஆனா சொல்றதோ ரஜதம் அப்படின்னு சொல்ற. கிழிஞ்சலை பார்த்துட்டு வெள்ளி அப்படின்னு நீ சொல்ற. இப்போ இதுக்கு நீ எப்படி நிர்வாகம் பண்ண முடியும் உன்னால? இது பார்க்கறது எதுவோ அதுதான் நீ தெரியணும். உனக்கு பார்க்கறது ஒண்ணு, தெரியறது ஒண்ணுன்னு சொன்னாக்க அப்போ அதிஷ்டானமானது கயிறு, ஞானமோ என்ன வந்தது, பாம்பு அப்படின்னு ஞானம் வருது. அதனால இது மாதிரி விபரீதம் தான் வருது. இதற்கெல்லாம் சமாதானம் சொல்லணும். இத அதிஷ்டானத்தோட கூடின பிராந்திய சொன்னாக்க அப்போ இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும், அதற்கு பதில்லாம் சொல்லும்படியா இருக்கும். ஆனால் நாங்க சொல்றது அதிஷ்டானமே ஒண்ணு கிடையாது, ஒண்ணு இல்லாமலே இத மாதிரி தெரியறது. நமக்கு இத மாதிரி தெரியறது, இப்படி தெரியறதுனால இதுவே போருமே. இதை விட்டுட்டு எதுக்கு ஒரு அதிஷ்டானம் ஒண்ணு சொல்லி அதுக்கு நீ தலைய சுத்திட்டு எத்தனையோ சமாதானங்கள்னா சொல்லும்படியா இருக்குமே. அதனால அது வராது. அதனால நிர்திஷ்டான பிரமே ஒத்துக்கலாம் அப்படின்னு அவ சொல்ற. அதற்கு நாம என்ன சொல்லலாம், ஒரு வஸ்து இருந்தாதானே கயறுன்னு ஒண்ணு இருக்குது, அந்த கயத்தை பார்த்தாதான் பாம்பு, கிழிஞ்சலை பார்த்தாதான் வெள்ளி அப்படின்னு ஞானம் வருது. இல்லாத போனா பிராந்தியே வராதே. பிராந்தின்னா என்ன அர்த்தம், ஒண்ணு இன்னொன்னா தெரியறது தானே. அதனால நிர்திஷ்டானம் எப்படி நீ சொல்ல முடியும்? ஆனா அங்க இருக்கு, கிழிஞ்சலை பார்த்துட்டு தானே நமக்கு வருது அது. அதனால அது எப்படி சொல்லுவாரு அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு சம்ஸ்காரம் இருக்கு, சம்ஸ்காரம் வாசனை இருக்கு. அந்த வாசனையானது இல்லாத வஸ்துவை கூட காமிக்கிறது.
இல்லாத வஸ்துவை கூட அது காமிக்கிறது. அப்படி காமிக்கிறதுனால இத மாதிரி இது நிரதிஷ்டானக்கியாதின்னு நாங்க சொல்றோம். இத மாதிரி உண்டா அப்படின்னு சொன்னா ஏன் இல்ல? ஒருத்தன் என்ன பண்றான், கண்ணுல கொஞ்சம் இதுவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தெரியறது அது, உங்களுக்குலாம் கூட அது மாதிரி தெரியலாம். என்ன அப்படின்னா, இல்லாத வஸ்து கூட கண்ணு ஒரு மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கண்ணுக்கு முன்னாடி ஏதோ தெரியும். பூச்சி போற மாதிரி இருக்கும், அப்படியே கேஷம் முடி இருக்கே அது ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கும், வஸ்துதாக அது இருக்காது. அதனாலதான் தெரியும். அது அது எப்படி வந்தது? வஸ்துதாக இல்லதான், அது வஸ்துதாக இல்ல. ஆனால் கண்ணுக்கு முன்னாடி அதெல்லாம் தெரியறதா இல்லையா? நீ கிழிஞ்சலா பார்த்துட்டுதான் வெள்ளின்னு வந்ததுன்னு நீ சொன்ன. இப்ப இந்த முடின்றது எப்படி வந்தது? தெரியாத ஒண்ணு எப்படி தெரியறது? கண்ணுக்கு முன்னாடி பூச்சி பறக்கும், பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே இப்போ சாயங்காலம் வந்தேன், மத்தியானம் 1:15 மணிக்கு சாப்பிட்டுருக்கேன், 6:15 தான் வந்துட்டு இருக்கேன். நடுவுல கிட்டத்தட்ட 5 மணி நேரம் கேப் ஒண்ணுமே சாப்பிடல. அதனால சுகர் குறையலாம், எத்தனையோ இருக்கு. முன்னாடி இருக்கிறது எனக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேன்றது. முன்னாடி இருக்கிறது எனக்கு எதுவும் தெரியல, எதோ வரா மாதிரி இருக்கு. ஜாக்கிரதையா வர வேண்டியதா இருக்கு. இப்போ இது என் கஷ்டத்தை நான் சொல்ல வரல, அது எப்படி தெரிஞ்சது எனக்கு? இல்லாதது எப்படி தெரிஞ்சது எனக்கு? அதற்கு பதில் சொல்லணுமோ இல்லையோ? அதனால இல்லாத ஒண்ணத்தை நீ இங்க பாக்குறனே, இங்க பார்த்துதான் இருக்கும் அது. அதனால இதுக்கெல்லாம் எப்படி இது சொல்ல முடியாது? அதே மாதிரி ஒருத்தன் என்ன பண்றான்னா, கொத்திமலம் சுவாமி கேட்கிறார், அவ கேட்கிறா, மனசுல தன்னுடைய காமினி, தன்னுடைய கிரகணியை நினைச்சுட்டே இருக்கான். இவன் எங்கேயோ வடிவில் இருக்கான். இவன் தன்னுடைய பாரியையே நினைச்சுட்டே இருக்கான். அவ்வளவு ஆசை பண்டாட்டினாக்க, அதனால ஆசாசையா நினைச்சுட்டு இருக்கான். திடீர்னு அவனுக்கு முன்னாடி அவ பேசுற மாதிரி ஒரு இது வருது. எப்படி வந்தது? அவனும் அங்க இல்ல, இல்லாத அவோ இங்க எப்படி நின்றாகும்? அதனால அங்கெல்லாம் கூட இல்லாத வஸ்து தெரியறதே, அதிஷ்டானம் இருந்தால்தான் தெரியும் அப்படின்றதுக்கு நியதி என்ன? அதிஷ்டானம் இருந்தாதான் தெரியும்ன்றதுக்கு நியதி இல்லையே. அதனால இந்த நிரதிஷ்டான பிரமே ஒத்தன் போகலாம் அப்படின்னுட்டு வைபாஷிக பௌத்தன் ஆக்ஷேபிக்கிறான். அதற்கு சமாதானம் சொல்லணும். சுவாமி என்ன சொல்ற, அந்த மாதிரி கிடையாது. நிரதிஷ்டான பிரமன்றது லோகத்துல வரவே வராது, சாதிஷ்டான பிரமம் தான் வரும். நிரதிஷ்டானம்ன்றது வரவே வராது. ஏன் அப்படின்னாக்கா, பிரமன்றது எங்க வருதுன்னு, ஒரு கிளைஞ்சலை பார்த்துட்டு வெள்ளி, கயத்தை பார்த்துட்டு பாம்பு, இத மாதிரிதான் லோகத்துல தெரியுது பிரமன்றதே. அதனால அது இல்லைன்னு நீ சொல்லவே முடியாது. அது இல்லைன்னா வராது. ஏன் இல்ல, நாங்க என்ன சொன்னோம், ஒரு ஆகஸ்மிகமாக ஒரு வாசனா, ஒரு சம்ஸ்காரம், அதனால இது வருது. இது அது வரவேதான் இது வருது நாங்க சொன்னமே. அதனால அதை இது பண்ணிக்கலாமே அப்படின்னா, அதாவது ரஜத பிரமம் வந்தது. அந்த ரஜத பிரமத்துக்கு சுக்தி இருந்ததுன்னா, அதாவது கிழிஞ்சல் இருந்ததுன்னாக்கா இதம் ரஜதம் அப்படின்னு ஞானம் வருது. அது இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, அது இல்லை. கிழிஞ்சல் இல்லைன்னாக்கா அவனுக்கு அங்க வரவே போறது இல்லை. கிழிஞ்சல் இருந்தாதான் வருது, இது நேர்மறை. கிழிஞ்சல் இல்லைன்னா அவனுக்கு அந்த பிராந்தி ஞானம் வருதில்லை, வெள்ளின்னு வருதில்லை அவனுக்கு. அதனால இது எதிர்மறை. அன்மயமோ வெதிரேகமோ அந்த ரெண்டு விதமா பார்த்தோம்னாக்கா, நேர பார்த்தாக்கா அது தெரியுது, பார்க்கலன்னாக்கா அது தெரியல. அதனால அந்த வஸ்து இருந்தாதான் இத மாதிரி ஞானம் வருது, பிராந்தி ஞானம்ன்றது. அது இல்லாம வராது. நிறைய வாட்டி சொல்லிட்டோம், இதம் ரஜதம், இது அப்படின்றதுனால முன்னாடி இருக்கிற வஸ்து ரஜதம் அப்படின்றதுனால
நமக்கு ஸ்மரணம் எங்கேயோ பார்த்த வெள்ளியானது இங்க ஞாபகம் வந்துடுறது, அது வர்றது. அதனால இதன்றதுனால முன்னாடி இருக்கிற சத்தியமான வஸ்து, இதன்றது முன்னாடி இருக்கக்கூடிய சத்தியமான உண்மையான வஸ்து. ரஜதம்ங்கிறதோ எங்கேயோ பார்த்தது ஞாபகம் வருது, அதுக்கு எத்தனையோ காரணம் இருக்குன்னு போறோம். ஆனா இதம்ன்றது உண்மை, அதனால நிரதிஷ்டான பிரமம் வராது. அது மட்டும் இல்ல, அன்வய விதிரேகம்ன்றது காரியகாரண பாவமா இருக்கும். காரியகாரணம் அன்வயமா இருந்து மண் இருந்த கடம் இருக்கும், கடம் வேணும்னா மண் இருக்கணும், இது அன்வயம். மண் இல்லையா கடம் வராது, கடம் இல்லைன்னா மண் இல்லைன்னு அர்த்தம். இது காரியகாரணங்கள், காரியகாரண பாவமா இருப்பாது. இல்ல உத்போதம் இருக்கே சம்ஸ்காரத்தினால உண்டானது ஒரு இது ஏறிட்டுக்கிறது, சம்ஸ்காரத்தினால வாசனையினால ஏறிட்டுக்கிறது, அதனால விதிரேகம் வரலாமே அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவன் கேட்கிறான் வைபாஷிகன். பௌத்தன் கேட்கறது அதுவும் முடியாது. அப்படிதானே நீ சொல்ற? இப்போ இவன் நான் கேட்கறது பதில் சொல்லு. இப்போ நியத்தி உண்டா இல்லையா? நம்ம கிழிஞ்சலை பார்த்துட்டுதான் வெள்ளின்னு நமக்கு ஞானம் வந்தது. வேற ஏதோ ஒரு காகிதம் இருக்கு, அந்த காகிதத்தை பார்த்துட்டு இது வெள்ளி அப்படின்னு நமக்கு ஞானம் வருது இல்லையே. ஆகாசத்தை பார்த்துட்டு இது வெள்ளின்னு நமக்கு ஞானம் வரலையே. ஜலத்தை பார்த்துட்டு நமக்கு வெள்ளின்னு ஞானம் வரல. ஆனா நீ சொல்ற பிரகாரம் பார்த்தா அதிஷ்டானமே இல்லாம வரும் அப்படின்னு சொன்னாக்க எதை பார்த்தாலும் ரஜதம் வரணும், வெள்ளின்னு ஞானம் வரணும். ஆனா லோகத்துல எப்படி இருக்கு, நான் அதை பாரு பாம்பு இருக்குது, கைட்ட பார்த்து அதை பாரு பாம்பு இருக்கு அப்படின்னு எனக்கு தோன்றது. அந்த மாதிரி கிழிஞ்சலை பாக்குறேன், ஐயோ இந்த இடத்துல என்னால வெள்ளி பார்க்கப்படுகிறது அப்படின்னு நான் சொல்றேன். இதை நீ கிளைஞ்ச ஒத்துக்க மாட்டேன், அந்த மாதிரி வசதே கிடையாது, அதிஷ்டானம் இல்லாம வரும் அது அப்படின்னு நீ சொன்னையானாக்க அப்போ அதிப்பிரசங்கம் வந்துடும். என்ன அதிப்பிரசங்கம் வந்துடும் அப்படின்னாக்கா, இப்போ அவன் அங்க பார்த்தான் கிழிஞ்சல, வெள்ளியும் ஞானம் வந்தது, உடனே என்ன பண்றான், அதை எடுத்துக்கிறதுக்கோசரம் ஓடுறான், எடுத்துக்கிறதுக்கோசரம் ஓடுறான். அங்கதான் வஸ்துவே இல்லையே, இல்லாமதானே இவனுக்கு ரஜதம் ஞானம் வந்தது. ஆனா ஏன் பிரவர்த்திக்கிறான் அதை எடுத்துன்னு போறதுக்கு? எனக்கு வெள்ளி இருக்குது அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னுட்டு அவன் போவே இல்லையே. அந்த மாதிரி இவனுக்கு ஞானம் வரல. அவன் என்ன பண்றான், போறான், போய் எடுக்க பாக்குறான். எடுத்து பார்க்கச்சேதான் இதம் ந ரஜதம் நேதம் ரஜதம் சித்திரேஷா அப்படின்னு உனக்கு ஞானம் வருது. அதனால அந்த பிரவೃತ್ತಿ வரக்கூடாது, பிரவೃತ್ತಿ வரவே கூடாது. அத மாதிரி அப்ப அவன் கேட்கிறான், நீ இப்படி சொன்னியானாக்கா நாங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஒரு காமுகன் இருக்கான், அந்த காமுகன் தன்னுடைய காமினியே நினைச்சுட்டு இருக்கான், தனக்கு பிடிச்ச கொண்டாட்டி அல்லது தன்னுடைய காதலி அவளையே நினைச்சுட்டு இருக்கான். நினைச்சுட்டு இருக்கிற சமயத்துல அப்போ தன் முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தன் முன்னாடி முடி முடி கொத்து கொத்தா நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கா மாதிரி சில சமயத்துல வருது. இப்போ நீ சாதிஷ்டான பிரமம் நீ சொல்றேன், இப்ப சாதிஷ்டான பிரமம் இப்படி எங்க வந்தது? இங்க சாதிஷ்டான பிரமம் எப்படி வரும்? ஏன்னா முடி கண்ணுக்கு தெரியுதே, இல்லாத வஸ்துவே கூட கண்ணுக்கு ஏதோ பறக்கிற மாதிரி இருக்கு. நமக்கு பசி வேலை, இப்ப சொன்ன பாருங்க, எனக்கு சுகர் டவுன் ஆகுது, 50 நேரத்துல நான் வண்டியில வரேன் இல்ல நடந்து வரேன், வாக்கிங் வரது, முன்னாடி இருக்கிறது எனக்கு தெரியல, முன்னாடி எது இருக்கிறதோ அது உண்மையா எனக்கு தெரியல, இருக்கிறது தெரியல, இல்லாததெல்லாம் என் கண்ணுக்கு தெரியறதே. இப்ப அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன்? இது அனுபவம் இருக்கு எல்லாருக்குமே நமக்கு பிடிச்சவா அதை வந்த மாதிரி இருக்கு. நமக்கு ரொம்ப வேண்டியவா அந்த காலத்துல அவ இருந்தா, அவ போயிட்டான்னாக்கா என்னமோ தெரியல, எங்க அம்மா அந்த இடத்துல உட்கார்ந்த மாதிரி இருக்கு எனக்கு, அப்பதான் அங்க உட்காந்து இருப்பாளே அம்மா, அதை உட்காந்து இருக்க மாதிரி இருக்குது. எங்களுக்கு எல்லாம் அனுபவம் வந்திருக்கு, உங்க எல்லாருக்கும் அந்த மாதிரி அனுபவம் இருக்கும். இத மாதிரி இல்லாத ஒண்ணு வருதே, அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறேன்?
அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேங்குது. நிரதிஷ்டான பிரமம் வராதுன்னு சொன்னேன்னாக்கா, ஆனா லோகத்துல இதெல்லாம் இருக்கு, கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருக்கு, இதெல்லாம் நேர பாக்குறமே, இதுக்கு என்ன சமாதானம் சொல்லுவேன் அப்படின்னு அவ கேட்கிறா. அதற்கு சுவாமி என்ன பதில் சொல்ற, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி மொழி தெரியறது, அத மாதிரி கிரகணி தெரியறா அப்படின்லாம் பார்த்தோம்னாக்கா, அதுக்கெல்லாம் அர்த்தம் தன்னுடைய கண்ணுல இருக்கக்கூடிய தோஷம். கண்ணுல இருக்கக்கூடிய தோஷத்தை போய் நீ வந்து நிரதிஷ்டானம் ஏன் சொல்றேன்? நிரதிஷ்டானம் சொல்லக்கூடாது. இங்கதான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எப்ப நிரதிஷ்டானம் கிடையாது, சாதிஷ்டானம் தான். வஸ்து இருந்தாதான் பிராந்தி ஞானம் வரும் அப்படின்னு சாதிச்சுட்ட. அப்ப அவன் கேட்டான், ஏதோ முடி தெரியற மாதிரி இருக்கு, அது தெரியற மாதிரி இருக்கு, இது தெரியற மாதிரி இருக்கு, அதுக்கு என்ன சமாதானம்னு கேட்டான். அதற்கு சுவாமி என்ன சாதிச்ச, கண்ணுல இருக்கிற தோஷம் அது. கண்ணுல இருக்கிற தோஷத்தினால இத மாதிரி வருது. அதாவது கண்ணு சக்ஷுர் கோலம் இருக்கு, உள்ளுக்குள்ள விழி இருக்கே, உள்ளுக்குள்ள இருக்குது, அந்த விழியில இருக்கக்கூடிய தோஷம் இருக்கு இல்லையோ, அதுதான் காரணம். இங்க அது வெளியில இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னுட்டு பதில் சொல்லிட்டு, இப்போ பிராந்தி ஞானத்துக்கு நீ என்ன அர்த்தம் சொல்ல போற? கிழிஞ்சல் கிழிஞ்சல் வந்து வெள்ளியா தெரியறது அப்படின்றதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவேன் அப்படின்னு அவன் கேட்பான் இல்லையோ. இப்ப அங்க வந்து கண்ணு தோஷமா, கண்ணு தோஷமா இல்ல வேற என்ன தோஷம்? கண்ணு தோஷமும் இருக்கு. அந்த கண்ணு தோஷம் வந்ததுக்கு என்ன மூல தோஷம்னு பார்க்கணும். அதை ஏற்கனவே சொல்லிருக்கோம், அது தூரமா இருக்கு. தூரமா இருக்கிறதுனால நமக்கு கண்ணுக்கு தெரியாம போகலாம், அது மாறி தெரியலாம். தூரத்துல இருக்கிறதுனால அது மாறி தெரியலாம். இது ஒரு சமாதானம் சொல்லிட்டார். அங்க வந்து ஸ்ருதி நய வசத்தக அப்படின்னு இருக்கார். ஸ்ருதி நய வசத்தக, வேதம் என்ன, நீதி யுக்தி என்ன, வேதம் யுக்தி இதை கொண்டுதான் இதெல்லாம் தெரியறது அப்படின்னு சாதிச்சிருக்கார். வேதம் என்ன சொல்லிச்சு அப்படின்னாக்க, அந்த பஞ்சீகரண பிரக்கிரியை வச்சுன்னு சமாதானம் சொல்லிடுது. பஞ்சீகரண பிரக்கிரியை இருக்கிறதுனால எல்லா வஸ்துக்கள்லயும் எல்லாமே இருக்கு, அதனால அத மாதிரி தெரியறது அப்படின்னு. அப்படி பார்த்தோம்னாக்கா, இங்க அந்த கேச பஞ்சாதிகள்லாம் இருக்கு பாருங்க, கேசத்தினுடைய கொத்தா இருக்கிறதெல்லாம் தெரியுது, முடி அதெல்லாம் தெரியுது, அங்கேயும் அதே சமாதானத்தையும் சொல்லிட்டு போகலாம். அல்லது கண்ணில் இருக்கிற தோஷமும் சொல்லிட்டு போகலாம், கண்ணில் இருக்கிற தோஷத்தையும் சொல்லிட்டு போகலாம். அதனால எங்க பக்கத்துல நீ கேள்வி கேட்கவே முடியாது. அதனால இது வந்து எவ்வளவு தூரம் நீ போனாலும் இதுதான் பதில். சரி, இதற்கு நீ அப்படி சொன்னாலும் காமகனுக்கு காமனி ஞாபகம் வருது. அவ வந்து முன்னாடி வந்து இருக்கா மாதிரி தெரியறதே, நேரம் வந்துட்டா மாதிரி இருக்கே. இந்த இந்த இது வந்து வசூலாக அவ இல்லவே இல்லை. அல்லது வேற யாரோ ஒருத்தரா அவளை பார்த்துட்டு என் கிரகணி, யாரோ ஒரு குழந்தை வருது, என் பையனை வந்துட்டான், இத மாதிரி வருது, அங்க வேணா சாதிஷ்டானம் சொல்லலாம். இப்போ யாருமே இல்லை, இவனுக்கு எப்பொழுதும் கிரகணியை நினைச்சுட்டு இருக்கான், அந்த சமயத்துல கிரகணி முன்னாடி வந்து நிற்கிறான், அல்லது குழந்தை வந்து நிக்கிறது. இப்ப இதுக்கெல்லாம் என்ன சமாதானம் அப்படின்னு சொன்னாக்கா, இது வந்து காரணம் என்ன ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சுலபம் இது. ஏன் அப்படின்னா, அந்த ஸ்மரணம் இருக்கே, இது பாவனா, காட பாவனா. ரொம்ப எப்பொழுதும் அந்த கிரகணியே நினைச்சுட்டு இருக்கான், தனக்கு பிடிச்ச வஸ்துவை நினைச்சுட்டு இருக்கான், தான் பிடிச்ச குழந்தைய நினைக்கிறான், பிடிச்ச கிரகணியை நினைக்கிறான், அப்பா அம்மாவை நினைக்கிறான், அண்ணாதுமையை நினைக்கிறான். இந்த மாதிரி நினைக்கிட்டு அவன் நேரம் முன்னாடி வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. அது காரணம் கூட என்ன, பாவனாங்கிற ஒரு தோஷம், பாவனை இருக்கே மனசுல நினைச்சுட்டே இருக்கும் பாருங்க, அந்த தோஷம். அது தோஷம்னு சொல்லக்கூடாது. தோஷம்னா என்ன அர்த்தம், எப்பொழுதும் நினைச்சுட்டே இருக்கிற ஸ்மிருதி, அந்த ஸ்மிருதியினால இவனுக்கு வந்து முன்னாடி தெரியற மாதிரி இருக்கு, அது ஒரு தோஷம். பாவனை சரியா இருக்கலாம், அவளையும் நினைக்கிறது தப்பான்னா, இல்ல குழந்தைய நினைக்கிறதோ கிரகணியை நினைக்கிறதோ தப்பு இல்லையே, ஆனால் அது முன்னாடி நேரம் வரா மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ள அவ இருக்கா, உள்ளுக்குள்ள
நாம வந்து எப்பயோ பார்த்த வஸ்து எப்பொழுதும் ஸ்மரிச்சுட்டே இருப்போம். அது வந்து அதே வஸ்து வெளியில இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியறது. அதனால சில சமயம் சின்னதான் அதே நமக்கு வந்து அந்த இவன் சொல்றோம் இல்லையா, அது கம்சன் கம்சன் பயாத் கோபிய காமாத் பயாத் கம்சஹ துவேஷாத் சைத்யாதியோ நிருபாக சம்பந்தாத் விஷ்ணயோ யூயம் ஸ்னேகா பக்தியா வயம் பிரபோ அப்படின்னு நாரதர் சொன்னார். அதுல கோபிகாஸ்திரிகள்லாம் எப்பொழுதும் கிருஷ்ணனையே நினைச்சிட்டு இருந்தா. எப்படி? காமமாக. அவள காமத்தினால கிருஷ்ணனையே நினைச்சிட்டு இருந்தனால கிருஷ்ணன் எப்பொழுதும் தெரியறான் அவளுக்கு. அதே பயத்தினால தன்னை கொண்டு விடுவானோன்னு பயந்துன்னு இருக்கான் கம்சன். அதனால நேரம் வந்து தெரியறான். துவேஷம், அவனை கொண்டு பண்ணணும், கண்ணனை கொண்டுணும், கிருஷ்ணனை கொண்டுணும் அப்படின்னு சிசுபாலன் முதலானவாள்லாம் சைத்தியாதையா சேதிராஜலாம் சிசுபாலன் முதலானவன் துவேஷத்தினால பார்த்தா அவனுக்கு கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா பகவான். ஆனா விருஷ்ணி குலத்தவர்கள்லாம் கிருஷ்ணனுடைய வம்சத்துல நம்ம பிறந்தமே, அந்த சம்பந்தம் நமக்கு கிடைச்சது, அந்த சிந்தனையினால அவன் வந்து நிக்கிறான். பாண்டவான்லாம் ஸ்நேகத்தினால முன்னாடி வந்து நிக்கிறார். அதே பக்தியினால பெருமாள் வந்து நம்ம முன்னாடி வந்து நிக்கிறார். இத வந்து பெருமாள் நேரம் வந்து பேசுறாருன்னா இதுதான் பாவனா பிரகர்ஷன் தான். அது நேரம் வந்து பேசுறதுன்னா பெருமாள் திருவேணி எடுத்துன்னு வந்து பேசுறாருன்னு அர்த்தம் இல்லை. இது பாவனா பிரகர்ஷம். அந்த பாவனையானது மனசுல அந்த சிந்தனை எப்பொழுதும் தியானம் இருக்கும் இல்லையோ, அது வந்து இத மாதிரி வருது. அது அதனால வருதே தவிர்த்து இது உண்மையிலேயே வித்தியமான பிரதீதின்றது இல்லை, இருக்கிறதே வருதுன்னு அர்த்தம் இல்லை. அது காரணம் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறது வெளியில வந்து நிக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அதனால இந்த அனுபவம் இது வந்து எப்படின்னாக்கா பிரீதி காடமா எவ்வளவு இருக்கும், எவ்வளவு ஆழ்ந்த பிரீதி. காதல் வந்து அதுக்கு பாசமோ காதலோ எது பிரீதியோ பாசமோ எதுவா இருந்தாலும் சரி, அது ரொம்ப கம்பீரமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆழ்ந்தேன்னு சொல்லணும் பொழுது தமிழ்ல அது மாதிரி இருந்ததுன்னா தான் இத மாதிரி வருது. இதுல கூட நமக்கு வந்து எப்படி வரும்னா எல்லாம் தாரதமியம் உண்டு. இப்போ நாம எல்லாருமே எனக்கு என் தமக்கன்னு நான் சொல்லுவேன். என்னுடைய மருமான்கள் என்ன சொல்லுவா, அவ வந்து எங்க அம்மா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தமக்க கிட்ட எனக்கு பிரீதி இருக்கு, ஆனா தாயன் கிட்ட ஒரு பிரீதி இருக்கு பாருங்க, அது எங்க காடமா நம்மளுக்கு காடமா அப்படின்னு பார்த்தாக்கா இதுல தாரதமியம் உண்டா இல்லையா? அவன் என் கிரகணி கிட்ட நான் ஆசையா இருக்கேன், அதே என் குழந்தைகள் அம்மான்னு தான் ஆசையா இருக்கு. இப்படி ஒவ்வொரு இதுலயும் தாரதமியம் இருக்கு. தாரதமியம் இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் வந்து நேரம் வரா மாதிரி இருக்கிறது, நேரம் வராம ஏதோ அவ சிந்தனையாவே இருக்கேன் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் தாரதமியம் உண்டு. மற்றபடி இதுல காரணம் என்ன? ஸ்மிருதி, காட ஸ்மிருதி, காட ஸ்மரணம், எப்பொழுதும் ஆழ்ந்து நினைச்சுட்டு இருக்கிறது, அதுதான் மூல காரணம். இது கொத்திமலம் ஒரு விஷயம் சொல்ற, விரக்ஷே விரக்ஷேஜ பஷ்யாமி சீரகிருஷ்ணாஜினாம்பரம் அப்படின்னுட்டு மாரீச்சனுடைய வச்சனம். நான் வந்து ஒவ்வொரு மரத்திலையும் பார்க்கிறேன், விரக்ஷே விரக்ஷேஜ ஒவ்வொரு மரத்திலையும் நான் அவனை பார்த்துட்டு இருக்கேன். அதான் கிருஷ்ணாஜினத்தை விட்டு கட்டிண்டு மரபுரிய கட்டின்னு இருக்கான் ராமன், பயந்துன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா பயம், தன்னை வந்து ஏதாவது பண்ண போறானே ராமன் அப்படின்னா எந்த மரத்தை பார்த்தாலும் அந்த ரான்ற சப்தத்தை கேட்டாலே அவனுக்கு பயமா வந்துட்டான். ரான்ற சப்தத்தை கேட்டாலே, ஏன்னா ராமன் வந்துட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிறான். இந்த ஸ்மரணம் என்ன? பயத்தினால வந்தது. அதுதான் சொன்னோம், கோபியக்காமா தயாக்கம் சகான்னு சொன்னது அந்த மாதிரி அது. அதனால இப்ப என்ன எடுத்துனாக்கா, நீ எவ்வளவு தூரம் போனா என்ன, நிரதிஷ்டான பிரமம்னு என்னால சொல்லக்கூடாது, நீ சொல்ல முடியாது. நிரதிஷ்டான பிரமம்னு சொன்னேன்னாக்கா அதுல இந்த தோஷங்கள்லாம் வருது. அதனால அந்யதா பாவனம் தான் சரியானது. இப்ப அவன் ஒண்ணு கேட்டான் முதல்லயே, நீ அந்யதா பாவனம் அந்யதா கியாதின்னு சொல்ற, இப்ப நாங்க என்ன கேட்டோம், எதை பார்க்கணுமோ அதுதானே வரணும், எதை பார்க்கணுமோ அதுதானே வரணும். இந்திரியம், சக்ஷு இந்திரியம் ஏதோ ஒரு வஸ்துவை பார்க்கறது,
வஸ்துவை பார்த்துட்டு அங்க இல்லாத வெள்ளியை எப்படி கிரகிச்சது? இல்லாத வெள்ளியை கிரகிச்சதுன்னாக்கா அதுக்கு நீ எவ்வளவு சமாதானம் சொல்ல வேண்டியதா இருக்கு? அதெல்லாம் காட்டணும் நிர்திஷ்டான பிரமான்னே சொல்லிடலாமே. அப்படி சொன்னா சரியா போயிடுவேன் அப்படின்னுட்டு அவன் கேட்டான் நம்மளை பார்த்து. அதற்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டோம். இது கண்ணுல இருக்கக்கூடிய தோஷம் ஒண்ணு. ரெண்டாவது தோஷம் அது தூரத்துல இருக்கிறதுனால இருக்கலாம். நீங்க தூரத்துலேன்னு பார்க்கறதே இது பாம்பு மாதிரி தெரியுது, வெள்ளி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லலாம். மூணாவது பஞ்சீகரண பிரக்கிரியினால அதெல்லாம் வருது, அதனால இத மாதிரி வருது. நாலாவது கிரகணம் ஸ்மரணம்னு ஒண்ணு இருக்கு. அந்த கிரகணம்னாக்க நேர பார்க்கறது இதம்னு, ரஜதம்னாக்க கடையில பார்த்த வெள்ளி அது ஞாபகம் வருது. இது ரெண்டுத்துக்கும் கிரகணம் ஸ்மரணம், இது ரெண்டுத்துக்கும் பேதத்தை தெரிஞ்சுக்கல, பேத அக்கிரகணம். அதனால இந்த மாதிரி வந்துருக்கு. இத மாதிரி நிறைய காரணம் சொல்லிட்டு போலாம். ஆனா இதெல்லாம் அவளுடைய அனுபூதி தான், அனுபவம் தான். அனுபவம் அப்படி இருக்கிறதுனால இதை நீங்க மாத்தி சொல்லவே முடியாது. அதனால இது அந்நியதாக்கியாதிங்கிறது தான் அங்கீகரிச்சாகணும். இல்லாத போனாக்கா இது நீ போய் மேல 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 நீ போனேனாக்கா உன்னுடைய பட்சத்துல அதிப்பிரசங்கம் வந்துடும். அதிப்பிரசங்கம்னாக்கா எது நமக்கு சித்திக்க கூடாதோ அதெல்லாம் நிற்கும் உனக்கு. ஏன் வரும் அப்படின்னா, இப்ப வசுவே இல்லாம நீ பாக்குறீங்க, ஏன் கிழிஞ்சலை பார்த்தாதான் அவனுக்கு வெள்ளியும் ஞாபகம் வந்தது? ஆகாசத்தை பார்த்து வரட்டுமே, ஜலத்தை பார்த்துட்டு வரட்டுமே, எதெல்லாம் வேணாலும் எது வேணாலும் வரலாமே, எங்க வேணாலும் எப்படி வேணாலும் வரணும். ஆனா அவனுக்கு வரல, கிழிஞ்சலை பார்க்கட்டேதான் அது வருது. கயிறை பார்த்தேதான் பாம்புன்னு வந்தது. ஒரு துணி இருக்கு, துணியை பார்த்துட்டு பாம்புன்னு சொல்றானா? கடத்தை பார்த்துட்டு பாம்புன்னு சொல்றானா அவன்? அது சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னு, இதனுடைய தர்மம், அதனுடைய தர்மம் எதில் இருக்கோ அதை வச்சுட்டு சாதிருஷ்யம். அண்ணாவை பார்த்துட்டு தம்பியை நினைச்சுக்கிறோம், தம்பியை பார்த்துட்டு அண்ணா நினைச்சுக்கிறார். காரணம் என்ன? அண்ணாவுடைய சாயல் தம்பி கிட்ட இருக்கு, தம்பியினுடைய சாயல் அண்ணா கிட்ட இருக்கு. அதனால நாம அப்படி சொல்றோம். அதனால இந்த மாதிரி ஒரு காரிகாரணமாக இருக்கிறதுனாலதான் நாம லோகத்துல இந்த மாதிரி விவகரிக்கிறோம். அதை நீ ஒத்துக்கலைன்னாக்கா அது சரியா வராது. அதனால நீயும் உன் பட்சத்திலையும் அப்படிதான் ஒத்துக்கணும். அத பாஷ்யக்காரர் இதுல சாதிச்சுட்டார் ஸ்ரீபாஷ்யத்துல. நீ சுதூரம் கத்வா, ரொம்ப தூரம் நீ விசாரம் பண்ணோ, என்ன பண்ணினாலும் சரி, அந்நிய அந்நிதாபாவம் அவசியம் அங்கீகரிச்சாகும். ஒண்ணு இன்னும் நான் தெரியறதுன்றது, சத்து அசத்தா தெரியறது, அசத்து சத்தா தெரியறது. மாத்திரைக்கு ஒரு மாதிரி சொல்றான், என்ன பிரபாகரன் ஒண்ணு சொல்றான், நையாயின்னு ஒண்ணு சொல்றான். யாரு என்ன சொன்னாலும் சரி, முன்னாடி பார்த்த கிழிஞ்சல் வெள்ளியாதான் தெரியாது. கிழிஞ்சல் அங்க இருக்கு, ஆனால் வெள்ளியாதான் தெரியாது. அதை எல்லாரும் ஒத்துருக்கணும். ஆனால் அதுக்கு காரணம் சொல்றோம் பாருங்க, ஏன் அப்படி தெரியறதுன்னு. அதுலதான் விரோதம் வருதே தவிர்த்து ஒரு வஸ்து இன்னொன்னா தெரியுது அப்படிங்கிறதுல விரோதமே கிடையாது. அதனால நீயும் அந்நியதாக்கியாதியை தான் ஆசிரியக்கணும். அந்நியதாக்கியாதி நீ ஆசிரியக்கணும்னு சொன்னதுனால பேர்ல உண்டிதான் வேற வேற, மற்றபடி இருக்கிறது நாங்க சொல்றதுதான் இருக்கு. அதனாலதான் இப்ரவானார் திருவள்ளம் அந்நியதாக்கியாதி அக்கியாதி ரெண்டுத்தையும் ஒத்துட்டார். அதை தேசிய நியாயபரிசுத்தியில சாய்க்கிட்ட சுவாரஸ்யம் அந்நியதாக்கியாதோ அக்ஷாதோ லாகவம் ஸ்திதம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்நியதாக்கியாதி சொல்லத்த அது சுவாரஸ்யமா இருக்கு, ஒண்ணு இன்னொன்னா தெரியறதுன்னு சொல்லி. அக்கியாதி சொல்லத்த சுலபமா போறது. ரெண்டே காரணம், முதல்ல கிரகணம், அதுக்கப்புறம் ஸ்மரணம், அந்த ரெண்டுத்துக்கும் பேத அக்கிரகணம், அவ்வளவுதான். ஆனா இவ அப்படி கிடையாது, முதல்ல கிரகணம் சொல்லணும், அப்புறம் ஸ்மரணம் சொல்லணும், அதுக்கப்புறம் பேத அக்கிரகணம் சொல்லணும், அதுக்கப்புறம் கடைசியில அவருடைய பழித்தத்துல போய் நீ முடிக்கணும். இந்த மாதிரி 3 கல்பனை 4 கல்பனைன்னு போகுது. அதே பிரபாகரன் பட்சத்துல அக்கியாதி சொல்லத்து இது சுவாமிக்கு என்ன திருவிழான்னா யதார்த்த அக்கியாதி சொன்னோம்னாக்க இன்னும் சுலபம். யதார்த்த அக்கியாதி சொல்லத்து
வேதத்தை அங்கீகரிச்சு நம்ம சொல்லிடுறோம். வேதம் சொல்லிடுத்தோம்னாக்கா அதில் யாரால என்ன கேள்வி கேட்க முடியும்? அதனால தர்மிகிராக பிரமாணமான வேதம் சொல்றதுன்றதுனால இந்த அந்நியராட்சியாதிகள் தான் முடிக்கணும். நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் இதுலதான் முடிக்கணும். அதனால நீ சொல்ற அந்த நிர்திஷ்டான கியாதி அப்படின்றதே வராது. அதிஷ்டானம் இல்லாமல் கியாதின்றதே வராது. அதிஷ்டானம் இருந்தாதான் வரும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். பிராந்தோ ரூப்யாதிரப்தஹ விலசதி நிரதிஷ்டானஹ இத்யாஹுரேகே தன்ன அதிஷ்டான திருஷ்டே அநியதி விரஹாத் அன்யதா அதிப்ரசங்காத் நிஷ்ட்யூத ஸ்வாக்ஷிதோஷ பிரபதிஷு ச பவேத் கேஷபுச்சாதி புத்திஹ கிஞ்சைஷாபி அன்யதாதி யத் அனிதமிதம் இத்யத்ர பாதம் பிரவீஷி. பிராந்தௌ நீ பிராந்தி ஞானம் இருக்குதே, பிரமாத்மகமான ஞானம், அதுதான் எல்லாருக்கும் வாதம் பண்ணிட்டு இருக்கா. அதுல ரூப்யாதிகி அர்த்தக, ரூபியம் ஆரோபிக்கப்படுகிறது. வஸ்துதாக நம்ம பார்க்கறது ஒரு வஸ்து, ஆனால் அதுல கிரகிக்கப்படுறதோ இன்னொரு வஸ்து. அந்த ரூப்யாதிகி ஆரோபிக்கப்படக்கூடிய அர்த்தக வெள்ளி முதலான பதார்த்தங்கள் அது நிரதிஷ்டானகா விலசதி, அதிஷ்டானம் இல்லாமலே ஆதாரம் இல்லாமலே அது விலசிக்கிறது, தெரியறது. விலசிக்கிறதுன்னு தெரியறதுன்னு அர்த்தம். இது ஏகே சிலர் கூறுகிறார்கள், பௌத்தா சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அதிஷ்டானத்தை அங்கீகரிச்சாக்கா இந்திரிய சன்னிகரணம் சொல்லணும். இந்திரிய சன்னிகரணம் வந்ததுன்னாக்கா அது ஏன் அது தெரியறது? இருக்கிறது தான் தெரியணும். இல்லாதது இருக்கிறத பார்த்துட்டு இல்லாதது எப்படி வந்தது அவனுக்கு அப்படின்னு பதில் சொல்லணும். அது அதனால அதுக்கு கேள்விகள்லாம் பதில் சொல்ல முடியாது. இல்லாத ஒண்ணு தெரியுது அப்படின்னு சொல்லிடுங்க. அதிஷ்டானமே கிடையாது, அது தெரியுதுன்னு சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் பண்றாப்பா. இல்லையே நேர பாக்குறமே அப்படின்னா அப்படி இல்ல, இதுக்கு வாசனை சம்ஸ்காரம், அதனால இது தெரியறது. அது மாதிரி அது இல்லாத விஷயத்தை கூட இருக்கிறதா நமக்கு காமிச்சு கொடுக்கும் அந்த வாசனைங்கிறது. அதுதான் காரணம் அப்படின்னு அவ சொன்னா. அதை கண்டனம் பண்ற தன்ன அது தப்பு, சரியில்லை. என்ன அதிஷ்டான திருட்டே, அதிஷ்டானமா இருக்கக்கூடிய கிளிஞ்சல் கயறு முதலானவைகள்லாம் பார்க்கப்படுகிறதே, அது இருந்தால்தான் வருது. இல்லையே நாங்க என்ன சொன்னோம், அது ஆகஸ்திகம், அகஸ்மாத் வந்தது. அது கூட எப்படி உத்போதகம், வாசனா உத்போதகமா அது வந்தது. அதனாலதான் அப்படின்னு நாங்க சொன்னோமே அப்படின்னா அது தப்பு. ஏன் அப்படின்னா ரஜத பிரமம், ரஜத பிரமம் எங்க வந்தது? கிழிஞ்சல பார்க்கத்தே தான் வந்தது. சர்ப்ப பிரமம் எங்க வந்தது? கைட்ட பார்க்கத்தே தான் வந்தது. இது அன்மீக விதிரேகம். நேர்மறையாவும் பாருங்கோ, எதிர்மறையாவும் பாருங்கோ. கிழிஞ்சல் இருந்ததுன்னா வெள்ளின்னு வருது, கிழிஞ்சல் இல்லையா வெள்ளி வராது. அத மாதிரிதான் கயிறு இருந்தா பாம்பு, கயிறு இல்லைன்னா பாம்பு இல்லை, அது வருது. இது காரிகாரண பாவங்கள். அதனால இந்த இடத்துல உத்போதகம் நீ சொல்றியானாக்கா அப்ப என்ன ஆகும்? எல்லாத்துலயும் எந்த ஞானம் வேணாலும் வரலான்னு ஆயிடும். இப்போ ஆகாசம் வெட்ட வெளியா இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த வெள்ளி இங்க இருக்குது, இங்க தங்கம் இருக்கு அப்படின்னு நான் இஷ்டத்தை சொல்லிட்டே போனோம். ஆனா அது மாதிரி லோகத்துல இல்ல. யாருக்கு பிராந்தி ஞானம் வருதோ அவன் என்ன பண்றான்னா முன்னாடி இருக்கக்கூடிய கிழிஞ்சலை பார்க்கறான், பார்த்துட்டு கையால் ஆக்குறான், பார்த்துட்டு இங்க ரஜதம் தெரியறதே அப்படின்னு சொல்றான்.
எந்த கிழிஞ்சல் அங்க இருக்குதோ அதை பார்த்துட்டு தான் சொல்றான் இது ரஜதம் அப்படின்னு. அதை பார்த்துட்டு சொல்றான். இதம்னு வேற பிரயோகம் இருக்கு. இதம்னு பிரயோகம் பண்ணி அவன் சொல்றான். இதம்னு பிரயோகம் பண்ணி சொல்லச்சே அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால அதை ஒத்துக்கணும். அந்நியதா அது மாதிரி நாங்க ஒத்துக்க மாட்டோம், எல்லா அதிஷ்டானத்தையும் தள்ளிடுவோம் அப்படின்னு சொன்னா அதிப்பிரசங்கம் வந்துடும். என்ன என்ன அதிப்பிரசங்கம்னா பிரவೃತ್ತಿ இருக்கு, பாதக ஞானம் இருக்கு. இது வெள்ளின்னு நினைச்சுன்னு ஓடுறான், எடுத்து பார்க்கறான், எடுத்து பார்த்தாக்கா இது வெள்ளி இல்லை, கிழிஞ்சல் தான். இப்போ இந்த பிரவೃತ್ತಿயோ பாதமோ இருக்கிற வஸ்துவை பார்த்துட்டு தான். ஒரு கிழிஞ்சலை பார்க்கறான், அதுதான் ரஜதம் நினைச்சுட்டான், கிட்ட போய் பார்க்கறான், எடுத்து பார்க்கறான், இது கிழிஞ்சல், இது வெள்ளி வெள்ளி இல்லை அப்படின்னு ஞானம் வருது. அதனால இதெல்லாம் பொருந்தாம வந்துரும் சித்தாந்தத்துல. சித்தாந்தத்துல பொருந்தாம வந்துடும், அதிப்பிரசங்கமா போயிடும். அதனால அது தப்பு. சரி, அப்போ நாங்க கேட்டோமே, ஒருத்தன் காமகன் இருக்கான், அவனுக்கு காமினி தாங்க முன்னாடியே நிக்கிற மாதிரி இருக்கு, அவ இல்லவே இல்லை, ஆனா அவருக்கு மாதிரி இருக்கு. அதே மாதிரி இது தெரியுது, கேசங்கள்லாம் தெரியுது, கேச குச்சங்கள்லாம் தெரியுது. அதுக்கு என்ன சொல்லுவ நீ பதில் அப்படின்னா, கேச குச்சாதி புத்தி. குச்சம்னா சமூகம்னு அர்த்தம். அதாவது தலையை வாரிட்டு என்ன பண்ணுவா, அப்படியே சுற்றி சுற்றி வாசல்ல போடாம அப்படியே போட்டு போடுவா கூட்டத்துல இடத்துல. அது பாட்டு சுத்தின்னு இருக்கும். அது கொஞ்ச நாள் அதோடைய ஒட்டடை கட்டை எல்லாம் பட்டுன்னு இருக்கும். அது பட்டுன்னு ரவுண்ட் அடிச்சதுன்னா எல்லா ராத்திரியும் பாக்குறது தானே அது. அது இருக்குச்ச பார்த்தா சில சமயத்துல அது என்ன ஆகும், இது மாதிரி தெரியும், வெள்ளி மாதிரி தெரியும். ஏன்னா அவன் நினைச்ச முடியாதுதான் என்ன பண்ண முடியும், ஏதோ தெரியும். இப்போ இது கீழே விழுந்தது, ஆனா கண்ணுக்கு முன்னாடியே அது தெரியற மாதிரி இருக்கே. வசுதா அது கண்ணுல இல்ல, அது வெளியில இல்ல, அது இருக்கிற மாதிரி முடியலாம் தெரியறது கண்ணோட இதனால, தோஷத்தினால. ஆனால் அவன் என்ன கேட்கிறான், இப்ப நிரதிஷ்டானதான தோணித்தாங்க, அதற்கு நீ என்ன பதில் சொல்லுவே அப்படின்னு அவன் கேட்கிறான். அதுக்கு கேச குச்சாதி புத்தி, இந்த மாதிரி கேச சமூகம்லாம் தெரியறதே, அதுக்கு என்ன சமாதானம்னா நிஷ்டியூதம். நிஷ்டியூதம்னா வெளியில வந்ததுன்னு அர்த்தம். எதுனாக்கா ஸ்வ அக்ஷி தோஷ பிரபதிஷு, தன்னுடைய கண்ணில் இருக்கக்கூடிய தோஷம், அக்ஷி கண்ணு, அதுல இருக்கக்கூடிய தோஷம், அந்த தோஷங்கள்னால சிவராய தோஷம், அதுல இத மாதிரி தெரியறது. பிரபதின்றதுனால இந்த கண்ணோட கோலகம் இருக்கும் இல்லையோ, அந்த கோலகத்துல இருக்கக்கூடிய சில தோஷங்கள் அதெல்லாம் இருக்கவே தெரியறது அது. அதனால இப்போ இந்த மாதிரி கண்ணுல இருக்கிற தோஷத்தினாலதான் இது மாதிரி தெரியறதுன்னு சொல்றதுனால எங்க பட்சத்துல தோஷமே கிடையாது. அதனால இல்லாதது இருக்கிற மாதிரி தெரியறது. நாங்க சொன்ன பிராந்தி ஞானம்ங்கிறது அது ஒரு கிழிஞ்சலை பார்த்துட்டு வெள்ளி அந்த விஷயத்தான் விசாரம் பண்ணிட்டு இருக்கோம், சாதி விசாரம் அந்த விஷயம்தான். இப்ப கேச குச்சாதிகள்லாம் தெரியுறதுன்றது என்னன்னாக்கா அது ஏதோ கண்ணோட தோஷம் அது. ஆனால் இதம் பிரதிதம் இடத்துல அது மாதிரி சொல்லல நாம், அதுக்கு நிறைய காரணம் சொல்லிட்டோம். அதே மாதிரி காமகுணக்கு காமனி தரிசனம் அது வரதே, அது எப்படி அப்படின்னு கேட்டாக்கா, அந்த காமினியினுடைய ஆகாரம் இருக்கே அது காடமா மனதில் பதிஞ்சு போச்சு. அதையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால உள்ள இருக்கிறது தோஷவசத்தினால வெளியில இருக்க மாதிரி தெரியுது. அது உலகத்துல உண்டு. முன்னாடி பார்த்த வஸ்துவ சில பேருக்கு எப்பொழுதும் நினைச்சுட்டே இருப்பா, எப்பொழுதும் நினைச்சுட்டே இருப்பா. ஒருத்தர எங்களுடைய யாராவது 10 நிமிஷம் சேவிக்கும், 10 நிமிஷம் நம்ம சேவிக்கிறதே இல்லை, ஒரு நிமிஷம் தான் தள்ளி விடுறா, சேவிச்சுட்டு வந்துடுறோம். அதுவே நமக்கு மனசுல பதியில இருக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் நின்று நம்ம சேவிச்சுட்டு வந்தா பெருமாள் கண்ணிலேயே நிற்கிறார், பெருமாள் கண்ணிலேயே நிற்கிறார். கண்ணிலேயே நிற்கிற பெருமாள்ன்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்காது. நிறைய இடத்துல அது பார்த்துட்டோம். ஆண்டவனோட போய் நிறைய இடத்துல சேவிச்சிருக்கேன். அப்பெல்லாம் உங்களா சாசனம்னா ஆகச்சு, அந்த ஆண்டவனும் சரி இந்த ஆண்டவனும் சரி பக்கத்திலேயே நின்று சேவிச்சுட்டு வருவேன். அழிசிங்கர் சேவை பண்ணி வச்சிருக்காரு இந்த அழிசிங்கர். அப்போ அவரோட போனா பக்கத்துல இருந்தா நல்லா சேவிச்சுட்டு வந்திருக்கோம். அப்பெல்லாம் மனசுல நம்ம மனசுலதான் நிக்கணும் பெருமாள். ஆனா
ஆனந்தம் எப்படி இருக்குன்னாக்கா, இதோ ரங்கநாதன் என் முன்னாடியே நிக்கிறாரு, என் முன்னாடியே நிக்கிறாரு. அது காரணம் என்ன? பாவனா பிரகர்ஷம் தான். இந்த பாவனா பிரகர்ஷத்தினால நமக்கு நேர தெரியற மாதிரி இருக்கு. அதுதான் பிரக்ஷய விஷேத வசியாமி சேர கிருஷ்ணாஜினாம்பரம் அப்படின்னுட்டு மாரீஜனும் சொல்றான் அத. அதனால மேலும் ஏஷா இந்த மாதிரி ஒரு ஞானம் வருது இல்லையோ, அது என்ன தெரியுமா? அந்யதாதி, அந்நிதாக்கியாதி தான் அது. அந்நிதாக்கியாதி தான் வருது அது. ஏன் அப்படின்னா, எந்த காரணத்தினால என்ன? அனிதம் முன்னாடி இல்லாது உன் பட்ச, அதாவது உன் பட்சத்துல இப்ப நீ என்ன கேட்ட, கேசத்தினுடைய இது வந்தாம நிக்கிறது அப்படின்னு சொல்ற, முடி முன்னாடி நிக்கிறதுன்னுட்டு. காமணி காமகுணக்கு நிக்கிறான், அந்த மாதிரி மாரீச்சனுக்கு ராமன் நிக்கிற மாதிரி இருக்கு. மரத்தை பார்த்தா எப்படி தெரியும்? ஆனாலும் கூட எல்லாமே அந்த மாதிரி ஆகாரத்தை பார்த்த உடனே இவனுக்கு ராமன் மாதிரியே இருக்கு அப்படின்றான். இத மாதிரிலாம் வரது கூட உன் பட்சத்துல கூட சரி, நீ சொல்றது இல்லாதது வரதுன்னு நீ சொல்ற பாரு, அங்க கூட அந்நிதாக்கியாதி தான் ஒத்தன் போகணும். இல்லாத ஒண்ணு தெரியறது அப்படின்னு தான் வரணும். அது அந்நிதாக்கியாதி தான் இது. ஏன்னா அனிதம் இல்லாதத, முன்னாடி இல்லாதத இதம் அப்படின்னு சொல்றோம். இது எனக்கு பாதம், இது எனக்கு பிரகாசிக்கிறது, எனக்கு தெரியறது. இல்லாது தெரியறதுனால நீ சொல்ற நீ. அதனால அனிதம் இதம் இல்லாதது அனிதம், அது அது இதம் அப்படின்னு தெரியறது. நீ சொல்ற, நீ தான் சொல்ற இல்லாதது உனக்கு கண்ணில் தெரியறது, இல்லாத தெரிஞ்சது என்ன? அப்ப இல்லாது இருக்கிறதா தெரியறதோ இல்லையோ. சத்து அசதாத்மனா, அசத்து சதாத்மனா அப்படின்னு பாஷ்யக்காரர் சொல்றாரு. அசத்து சதாத்மனா, இல்லாதது சதாத்மனா தெரியறதுன்னு சொன்னாக்கா அப்ப அந்நிதாக்கியாதி தான் சொல்லணும். நீ நிர்திஷ்டானக்கியாதின்னு சொல்லக்கூடாது, அசத்தியாதின்னு சொல்லக்கூடாது. இல்லாதது இருக்கிறதா தெரியறதுன்னா அந்நிதாக்கியாதின்னு தான் நீ சொல்லணும். அது எங்களுக்கும் சம்மதம் தான். அதனால பிரவீஷி நீ சொல்ற, அதனால அந்நிதாக்கியாதி தான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே நிர்திஷ்டான பிரமம் அப்படின்றது சம்பவிக்கவே சம்பவிக்காது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. இந்த ஸ்லோகத்தை தெரிவிக்கலாம். பிராந்தோ ரூப்யாதிரர்த்தः விலசதி நிரதிஷ்டானः இத்யாஹுரேகே தன்ன அதிஷ்டான திருஷ்டே அநியதி விரகாத் அந்யதா அதிப்பிரசங்காத் நிஷ்ட்யூத ஸ்வாக்ஷிதோஷ பிரபதிஷு ச பவேத் ஏஷ குச்சாதி புத்திஹ கிஞ்சைஷாபி அந்யதாதீஹ யத் அனிதம் இதம் இத்யத்ர ஆசம் பிரவீஷி. கவிதாக்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.